நீ ஒரு ஃப்ரெஷர், இப்போ தான் படித்து முடித்து வெளியில் வந்திருக்க, இல்லை நீ படிக்கவே இல்லை, உனக்கு ஒரு மண்ணு டேலண்ட்டும் இல்லை, ஆனால் உன்னால் சக்சீட் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஆக்சுவலாக முடியும் தான். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதான் நீங்கள் பிளேலிஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, ஹாய், ஐம் அருண், அ பைக்கர், ட்ராவலர் அண்ட் அ ஸ்ட்ராட்டஜிஸ்ட். எவ்ரிடே நைட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கிளாஸஸ் பிளான் பண்ணியிருக்கேன். வளன்னு இல்லாமல் ஷார்ட்டாக ஸ்வீட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் கிளாஸ் அப்போ மணி அடிக்கும், வந்து சேருங்க. ஆல்ரைட் தென் லெட்ஸ் பிகின். ஜீரோ டேலண்ட்டு, அதாவது ஒரு விஷயத்துக்கும் நீ பிரயோஜனமே இல்லைன்னு உனக்கே தெரியுது, ஆனால் ஒரு வாய்ப்பு கிடச்சா நீ பெரிய ஆள் ஆகிடுவேன்னு உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, உனக்கு ஒரு வேலை கிடைக்குது அப்படின்னா நீ என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு, டைமுக்கு வேலைக்கு போகணும், பி ஆன் டைம். ரெண்டாவது, ஏதாவது ஒரு பொறுப்பை உங்ககிட்ட கொடுத்தா கோ அண்ட் பர்சியூ இட், ஷோ அப் அண்ட் கெட் இட் டன். அதை செஞ்சு முடிச்சுடு, என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த வேலையை செஞ்சு முடிச்சுடு. கமிட்மெண்ட் தான் எல்லாமே. மூணாவது, நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ, என்ன வேலை உனக்கு கொடுத்தாங்களோ, எதில் உன்னை ட்ரெயின் பண்ணாங்களோ, அவனை நீ தான் அதில் பெஸ்ட்டாக இருக்கணும். அதுக்கு எவ்வளோ வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணணுமோ, எவ்வளோ ஹவர்ஸ் போடணுமோ அதை போடு, தப்பே இல்லை. பாசிட்டிவாக இருக்கணும். தப்பு பண்ணாலோ, அடிப்பட்டாலோ, நம்மளை ஒருத்தர் திட்டினாலோ, காரி துப்பினாலோ தொடச்சி போட்டுட்டு பாசிட்டிவாக நீ எடுத்த காரியத்தில் ஃபோக்கஸ் பண்ணணும். பாசிட்டிவிட்டி தான் எல்லாமே. ரொம்ப இம்பார்ட்டண்ட், நன்றியாக ஃபீல் பண்ணணும். உனக்கு ஒரு திறமையும் இல்லை, ஆனால் உன்னை தூக்கின்னு உனக்கு துட்டு கொடுக்குறானோ இல்லையோ, ஆனால் உனக்கு தொழில் சொல்லி கொடுக்குறான்னு வச்சுக்கோயேன், அவனுக்கு நீ நன்றியாக இருக்கணும். அவன் என்ன எனக்கு சொல்லி கொடுக்குறது, அவன் என்ன பயங்கரமாக வேலை வாங்குறான், துட்டே நிறைய கொடுக்க மாட்டான், அவனே சம்பாதிக்கிறான் அப்படின்னா, டேய், உனக்கு என்ன தெரியும்? உனக்கு ஒன்றுமே தெரியாத டைமில் தான் உன்னை ஒருத்தன் தூக்கி வளர்த்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து இன்றைக்கி வேலை வாங்குறான். ஓப்பனாக போய் கேளு, நான் வேலை கற்றுக்கினேன், நான் நல்லா வேலை செய்கிறேன்னா, எனக்கு சம்பளம் பத்தலை, எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரியுங்களா, உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நான் வேறு எங்கேயா போய் வேலை தேடிக்கிட்டேன், நீங்கள் கோச்சிங் பண்ணிட்டீங்களான்னு பேசு, சால்வ் பண்ணு. ஆனால் எந்த டைம்லேயும் நன்றியை மட்டும் மறக்கவே கூடாது, அதை விட்டுறாத. அண்ட் உனக்கு ஒரு விஷயம் தெரியல, ஒரு ப்ராப்ளமில் போய் மாட்டிக்கிட்ட அப்படின்னா அதுலேயே கடந்து வாடக்கூடாது. பரவாயில்ல, சொல்யூஷன் சீக் பண்ணு. தெரியலையா, உதவி கேளு. கேட்க தான் கற்றுக்க முடியும். வெறும் உக்காஞ்சினே இருந்தோன்னா ஒன்றும் கழட்ட முடியாது. பேஷனேட்டாக இருக்கணும். செய்கிற வேலையில் ஒரு பேஷன் இருக்கணும். பிடிச்சி வேலை செய்யணும். பிடிக்கலையா, அந்த தொழில் தெரியலனாலும் பரவாயில்ல, ஆர்வமாக கற்றுக்கிட்டாலும் பரவாயில்ல, பிடிக்கலன்னா வெளில வந்துரு. நீயும் உன் டைமை வேஸ்ட் பண்ணாத, அடுத்தவங்க டைமையும் வேஸ்ட் பண்ணாத. கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்க பழகணும். அதாவது ஒருத்தர் சொல்லி கொடுக்குறதுக்கு ஆர்வமாக இருக்கணும் உங்ககிட்ட. நீ பெரிய டேஷ் ஆட்டம் ஆட்டிடியூட் காமிச்சேன்னு வச்சுக்கோங்க, உனக்கு சொல்லி கொடுக்கணுன்னே ஒருத்தருக்கு தோணாது. நீ கோச்சபிளாக இருந்தீங்கன்னா தான் தொழில் தெரிஞ்சவங்க ஆர்வமாக உனக்கு தொழில் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் நீ எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரமாட்டம் பிஹேவ் பண்ணன்னு வையேன், உன்னெல்லாம் மதிக்கணுன்னே ஒருத்தனுக்கு தோணாது. அப்புறம் ஏன் அவன் உனக்கு தொழில் சொல்லி கொடுப்பான்? நீ ஜீரோ டேலண்ட்லேயே உக்காந்துட்டு இருக்க வேண்டியது தான். ஒரு வேலை ஆர்வமாக உனக்கு ஒரு தொழில் சொல்லி கொடுத்து, இந்தாப்பா இதுதான் உன்னோட பொறுப்பு, இதை நீ நல்லபடியாக பார்த்துக்கோ, இதை நல்லபடியாக செஞ்சு காட்டு அப்படின்னு சொன்னால், தேவைக்கும் அதிகமாக ஒரு படி மேலே போய் அதை மெழுகேற்ற முடியுமா பார்க்கணும். உதாரணத்துக்கு, ஒரு கேக் மாஸ்டர் உனக்கு கேக் பண்ண சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த கேக்கை நீ நல்லா பண்ணு, அதில் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி எப்படி அதை இன்னும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும்னு ஒரு எஃபர்ட்டை போடணும். That's basically doing more than what's required, and it adds value way too much than you would imagine. ஒரு நாளும் உன்னை செதுக்கிறதே நீ ஒரு நாளைக்கு போடுற அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட் தான். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், பிலீவ் இன் யோர் செல்ஃப். உன்னால் முடியும், எனக்கு ஜீரோ டேலண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் கற்றுப்பேன், கற்றுக்கின்னு முன்னுக்கு வருவேன், கற்றுக்கும் போது கஷ்டப்பட்டால் பரவாயில்ல, அதை என்ஜாய் பண்ணி நான் மேலே வருவேன் அப்படின்ற ஒரு செல்ஃப் பிலீஃப் இருக்கணும். அது இல்லை அப்படின்னு வையேன், உனக்கு டேலண்ட் இருந்து கூட பிரயோஜனம் இல்லை. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை பார்த்தீங்க, கேட்டீங்க, கற்றுக்கிட்டீங்க அப்படின்றதுனால அது உங்கள் மூளையில் ஏறிடுச்சு, நீங்கள் மாறிட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. கற்றுக்கிட்டதை அப்ளை பண்ணணும். அப்போ தான் அது மனசில் ஆழமாக பதியும், அப்போ தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரிமெம்பர், நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணால் தப்பில்லை. யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், அதனால் தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். எப்பவுமே ஹாப்பியாக, ஜாலியாக, ஃபன்னாக இருங்க. இப்படிக்கு என்றும் அன்புடன் அருண் என்னும் நான்.